நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரெடி டு கிவ் மேக்கப் லுக், அதாவது 5 to 10 மினிட்ஸில் ஃபவுண்டேஷன் மேக்கப் ஃபிக்சர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான சூப்பரான மேக்கப் லுக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு ஏதாவது நீங்கள் போகிறீங்க, சின்னதாக ஒரு பார்ட்டி போகிறீங்க, பக்கத்தில் கோவில் போகிறீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு அழகர் வந்து சித்திரை திருவிழா முடிஞ்சு அழகர் மலைக்கு வந்து கிளம்பிட்டாரு. அவரை நாங்கள் வந்து பார்க்க போயிருந்தோம். அந்த விலாகும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அழகரை பற்றின ஒரு சின்ன கதையுமே இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கணும், என்னென்னலாம் வந்து நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணுவோம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி கர்டு வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து சில்கி அண்ட் சாஃப்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஹேர் கேர் வீடியோ. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளப்பி விட்டுறலாம்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வந்து இந்த மாமா எர்த்தோட ஃபேஸ் கிரீம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிமாலயாவோட பேபி பவுடர் அது வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவளுக்கு பொட்டு வந்து என்னோட ஐலைனர் வச்சே வந்துட்டு பொட்டு வந்து வச்சு விட்டாச்சு. பாப்பாவோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுத்தது தான். ஆல்ரெடி ஒன் டைம் வந்து போட்டிருக்கா, வாஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து நல்லா இருக்கு குவாலிட்டி. இது வந்து செகண்ட் டைம் வந்து போடுறா. ப்ரைஸ் வந்து 700 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்தோம். இப்போ வந்து நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ நான் வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த பயோட்டிக்கோட பயோ பைனாப்பிள் அப்படின்ற ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லாவே வந்து ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகுது இந்த ஃபேஸ் வாஷ்க்கு. ஸோ வந்து ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் டோனர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட பயோ குக்கும்பரோட டோனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க. நம்மளோட போர்ஸ் எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த டோனர் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்துட்டு இருக்கும். இந்த டோனர் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விடுங்க, அப்படி தட்டி தட்டி விடுங்க ஃபேஸை. நல்லா அது வந்து ஃபேஸோட வந்துட்டு செட் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றனால நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோகேலமைனோட அந்த ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர் இருக்கும் இல்லையா, அதான் வந்து யூஸ் பண்றேன். இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ஆக்சுவலி வந்து பிடிக்குங்க. இது ஆயில் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பம்ப் மாதிரி வந்து எல்லாமே நம்ம இப்படி எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் காலியாகிற டைம்லலாம் கை வந்து உள்ள விட்டு எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா அதை வந்து டேப் பண்ணி விடுங்க ஸ்கின்னை. அப்படி தட்டி தட்டி வந்து விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஹிமாலயாவோட பேபி பவுடர் இருக்கு இல்லையா, பாப்பாக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ நம்ம வந்து டெய்லியுமே வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், பிபி கிரீம் இது எல்லாமே டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். நான் முன்னாடி அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணனால தான் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன் பிரச்சனை இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஒரு 1 இயராகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி பேபி பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் எல்லாமே முடிச்சுட்டு பேபி பவுடர் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன காம்பேக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபிலினோட அந்த ஃபிட்மியில் காம்பேக்ட் பவுடர் வரும் இல்லையா, அது என்னோட ஸ்கின் டோன் ஏற்ற மாதிரி அது வந்து வாங்கி அது வந்து வச்சு நல்லா இப்படி டேப் பண்ணி வந்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு நம்ம ஃபேஸ் கூட வந்து செட் ஆயிடும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஆயில் எல்லாமே நல்லா வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அப்புறம் நார்மலாக நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கின ஐப்ரோ பென்சில் தாங்க, ஐப்ரோஸ் எல்லாமே வச்சு ஃபில் பண்ணியாச்சு லைட்டாக. அதுக்கப்புறமா அந்த குங்குமம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக இது வந்து 10 rupees தான் இந்த அம்பர் வந்துட்டு. அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குங்குமம் வச்சோம் அப்படின்னா 1 day ஃபுல்லாக குங்குமம் வந்து அழியாது, அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கு எனக்கு போகிறப்பயுமே நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். குங்குமம் வந்து சுத்தமாக வேர்த்தாலும் கூட அழியாதுங்க. லிப்ஸுக்கு லைட்டாக வந்து ஃபர்ஸ்ட் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப் கிரையான் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க. எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே நான் இதே சேம் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பிராண்டோட லிப் கிரையான் பார்த்தீங்கன்னா NYBயோட லிப் கிரையான் குயின்ஸ் சாய்ஸ் அப்படின்றது, குயின்ஸ் சாய்ஸ் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் NYBல. ஸோ அந்த லிப் கிரையான் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். நீங்க வாங்கினது இல்லை அப்படின்னா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பர்பிள்ல வந்து ஆஃபர்ல வந்து போடுவாங்க, செக் பண்ணி பாருங்க.
தான் நம்ம மேக்கப் லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து சந்தனம் மட்டும் வந்து வச்சுட்டு லைட்டாக 2 ஹேர் வந்து முன்னாடி லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா லுக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து பட் வந்து இந்த லிப்ஸ்டிக் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு லிப் பாம் மட்டும் வந்து போடுவேன். நீ கொஞ்சம் வந்து வெளியில போறோம், ஸோ கொஞ்சம் நைட் டைம் வந்து போறோம் அப்படின்றனால லைட்டா வந்து லிப்ஸ்டிக்குமே வந்து போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து போட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு டோட்டலான ஒரு சூப்பர் லுக் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இதை அக்ரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 10:30 மணி கிட்ட இருக்குங்க. அப்பதான் வந்துட்டு அழகரை பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தோம். பட் அழகர் வர்றதுக்கு ஒரு 11:30 மணி அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதுக்குள்ள பாப்பா வந்து பால் அது இதெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுட்டு உட்காந்து வந்து கூட்டம் பயங்கரமா வந்து இருந்ததுங்க அழகரை வந்து பார்க்கறதுக்காக. நாங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்காந்தாச்சு அழகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அழகர் வந்து வைகை ஆத்துல இறங்கி அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே தீர்த்தவாரி நடக்கும். அதுக்கப்புறம் மண்டுக முனிவருக்கு போய் மோட்சம் வந்து கொடுத்துட்டு அப்புறம் தசாவதாரம் பூப்பலாக்கு எல்லாமே வந்து முடிச்சுட்டு அழகர் மலைக்கு வந்து திரும்புறாரு. ஸோ அன்னைக்குதான் நாங்க வந்து போய் வந்துட்டு பார்த்திருந்தவங்க. சித்திரை திருவிழாவோட கடைசி நாள் இது. இந்த திருவிழாவோட மெயின் கதையை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக தான் அழகர் மலையிலிருந்து அழகர் வந்து மதுரைக்கே வந்து வராருங்க. இதுதான் வந்து கதை. ஆக்சுவலி அங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி எல்லாமே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பாப்பா வந்து இந்த ஸ்லேட்டும் வந்து வாங்கிட்டோம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி ரோஸ் கலர்ல வந்து இருக்கும், எழுதிட்டு இப்படியே வந்து ஸ்வைப் பண்றோம்னா அலைஞ்சிரும் அது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குங்க. இப்படி வந்து எழுதிட்டு பின்னாடியே வந்து எரேசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அழைச்சோம் அப்படின்னா வந்து அலைஞ்சிரும். இதுவுமே வந்து வாங்கியாச்சு. அப்படின்னாலும் இந்த மாதிரி எதுவுமே வந்து வாங்காம வந்தா நமக்கும் மனசு கேட்காது, குழந்தைங்களும் வந்து ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வாங்கி கொடுத்தாச்சுங்க. பாப்பா சைக்கிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் கிடைக்குதாங்க வந்து போயிருந்தோம். அங்க வந்து 2500 ருபீஸ்ல இருந்தே வந்து சைக்கிள் எல்லாமே வந்து காமிச்சாங்க. 12 இன்ச் 14 இன்ச் 16 இன்ச்னு சொல்லிட்டு இருந்தது. பாப்பாக்கு வந்து 14 இன்ச்ல வந்து உட்கார வச்சு வந்து பார்த்தோம். நல்லாவே வந்து கால் எட்டுச்சுங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கிற சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பிராண்டோடது 4500 ருபீஸ். பட் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண வேணாம்னு வந்து தோணுனால நாங்க வந்து இந்த சைக்கிள் தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச்சு 3500 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து 3100 ருபீஸ்ன்னு வந்து கேட்டு ஃபைனலா வந்து வாங்கியிருந்தோம். பெல்லு அந்த மிரர் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து கால் உள்ள போகாம இருக்கணுன்றதுக்காக சைட்ல எப்படியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.